Hello friends, welcome to Pebbles. நம்ம next side போறது மட்டை திணை அரிசி அடை. மட்டை அரிசி வந்து நம்ம 2 கப் எடுத்துட்டோம்னா 1 கப் அளவுக்கு திணை அரிசி, கடலைப்பருப்பு, நம்ம கொஞ்சமா உளுந்து சேர்த்துக்கலாம். பச்சை அரிசி இல்லனா வந்து இட்லி அரிசி நம்ம எடுத்துக்கலாம். இத வந்து ஒரு 5 hours soak பண்ணிட்டு அரைச்சிட்டு ஒரு 3 hours வந்து நல்லா புளிக்கணும். அப்பதான் வந்து அந்த அடையினோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லனா தக்காளி தொக்குன வந்து நம்ம அரைச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம மட்டை அரிசி, அதாவது கேரளா மட்டை அரிசி வந்து இந்த கப்பில் 2 கப் எடுத்துருக்குறோம். இது வந்து 100 கிராம் இருக்குது. 200 கிராம் மட்டை அரிசி எடுத்துருக்குறோம். இதில் 1 கப் அளவுக்கு திணை அரிசி, 1 கப் அளவுக்கு நம்ம இட்லி அரிசி, நார்மல் இட்லி அரிசி இல்லைனா பச்சரிசி எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த 5 கப்புக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 5 hours வந்து நல்லா சோக் பண்ணிடணும். இந்த அரிசி வந்து ஊற டைம் வந்து மினிமம் 5 hours. அதனால ஊற வச்சுட்டு ஒரு 3 hours வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு நம்ம அடை ஊற்ற போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 hours சோக் பண்ணிவிட்டு 3 hours வந்து நம்ம புளிக்க வைக்கணும். மட்டை அரிசி 2 கப், 1 கப் அளவுக்கு நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு திணை அரிசி, 1/2 கப் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து என்னன்னா அந்த தோசை மாவு பதம் வந்து ஈஸியாக வரும், அதுக்காக நம்ம உளுந்து எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம இது வந்து நல்லா, அதாவது 2 டைம் வந்து நல்லா கழிஞ்சிக்கலாம். கழிஞ்சிட்டு 5 hours ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சிட்டோம். 5 hours ஊறினதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து கிரைண்டரில் வந்து அரைச்சிட்டு நம்ம புளிக்க வச்சுக்கலாம். புளிக்க வச்சுட்டு அடை ஊற்றிக்கலாம். நம்ம வரமிளகா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் வந்து ஊற வச்சுருக்கிறோம். இது வந்து ஒரு 20 minutes வந்து தண்ணியில் ஊறினா போதும். இதை வந்து டைரெக்டாக கிரைண்டரில் போடாமல் நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம், கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து தனியாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைப்படுறதுக்கு ஒரே ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். நம்ம வரமிளகாயை அரைச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதையும் அரைச்சிக்கலாம். இது வந்து மட்டை அரிசி அடை. மட்டை அரிசி, திணை அரிசி, கடலைப்பருப்பு, இட்லி அரிசி, 1 டீஸ்பூன் சீரகம், 8 வரமிளகாய். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். இதையும் அரைச்சி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அடை சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கெட்டியான பதத்திலேயே நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா ஒரு 15 minutesலேயே ஆகிடும். 15 minutesக்கு அப்புறம் நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வரமிளகாயை ஊற்றிக்கலாம். இடையில முழு அரிசி நிறையா இருக்கும், இதை வந்து தள்ளி விட்டுக்கோங்க. 15 minutes ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3 hours வெளியில் வச்சுட்டு நம்ம டைரெக்டாக அப்படியே வந்து தவாவில் ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம எப்போ வந்து தவாவில் ஊற்றுறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ போட்டு வைக்க வேண்டாம் உப்பு. இது கூட நம்ம வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணி நம்ம தவாவில் ஊற்றிக்கலாம், அடை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். தேவைங்கிறப்ப நம்ம தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடை மாவு நம்ம அரைச்சிட்டோம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடை மாவு வந்து எப்போவுமே கெட்டியாக தான் இருக்கணும். நம்ம இப்போது இது கூட வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், ஒரு சிலருக்கு பிடிக்கலன்னா வந்து விட்டுறலாம். பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். நம்ம கருவேப்பிலையை வந்து கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். தவா வந்து நல்லா காயிட்டும். அடுத்து நம்ம இதுக்கு தேவையானது சட்னி என்னங்கிறது பார்த்துக்கலாம். இது வந்து உடச்ச கடலை சட்னி தான் நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம். இந்த அடைக்கு அதுதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது 5 minutes அப்படியே இருக்கட்டும். இந்த கடலை சட்னிக்கு வந்து நம்ம என்ன போட போகிறோன்னா, உடச்ச கடலை நம்ம ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து 2 வரமிளகாய், 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 3 சின்ன வெங்காயம். ஏன்னா நம்ம வந்து பருப்பு அடை, அதாவது பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம், அரிசி ஆட் பண்ணதுனால நம்ம 3 வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து என்ன, கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வரமிளகாய், பச்சை மிளகாய்,
3 வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது கூட நம்ம உடைச்ச கடலையும் தேங்காயும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவு ஊற்றிட்டோம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது தாளிக்க வேணுங்கிற அவசியம் இல்லை, அவ்வளோதான். சட்னி ரெடி. இப்போ நம்ம அடை சுட்டுக்கலாம். நம்ம தவா ரெடி பண்ணியாச்சு, அதான் சூடாயிடுச்சு. அப்படியே வந்து எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படியே பொறுமையாக அப்படியே இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அடைக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்மியாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த அடை என்னென்னா, நம்ம இதை சூடாக தான் சுட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட் இருக்கும். ஆறி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து சூடாக சுட்டு சாப்பிட்ணும். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். எடுத்து அப்படியே ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னொரு டைம் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அடை ரெடி ஆயாச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி தொக்கு வந்து நல்ல காம்பினேஷன். நம்ம இதே மாதிரி சூடாக அடை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். மட்டை தினை அரிசி அடை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான் கண் உயர்வு. பொறாமை கொண்டவனிடம் செல்வம் சேராது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு வராது.